ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ரோப்ளக்ஸ் தான் விளையாட போகிறோம். இப்போ ரோப்ளக்ஸில் நான் வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ ரோப்ளக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டீல் அனிமின்னு ஒரு கேம் இருக்குது. அது ஆல்ரெடி நான் விளையாட்டேன். நான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஸ்டீல் அனிமி வந்து நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து என் தங்கச்சி கூட வந்து விளையாடுவேன் ஸ்டீல் அனிமி வந்து. இப்போ என் தங்கச்சி கூட விளையாடுறதுனால நானும் அவளும் ஒரே சர்வரில் தான் இருக்கணும். ஓகேவா மக்களே? நான் உள்ளே போய் உங்களை காட்டுறேன். அனிமி கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த அனிமி கேரக்டர்ஸ் வந்து என்ன காசு கொடுத்து நம்ம வாங்கி இங்கே வந்து காசு வருதா இப்போ வந்து சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு அனிமி கேரக்டர் வருவாங்களா, இந்த அனிமி கேரக்டர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி காசு சேர்த்து வச்சு அது மாதிரி யார் வந்து ரொம்ப அதிகமான அனிமி கேரக்டர் இருக்காங்களோ அவங்களே இதில் வந்து இதில் லீடு அந்த மாதிரி இருக்கிறவங்களே. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா யார் வந்து லீடு பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் லீடிங் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. மிஸ்ஸுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு 40 மினிட்ஸ் இல்லை 11 மினிட்ஸ் கழிச்சு தான் மிஸ்ஸுக்கு கேரக்டர் எல்லாம் வந்து நிறைய கேரக்டர் இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் வந்து என்ன வச்சுட்டேன் வந்து காசு இல்லைன்னு. இப்போ வந்து இந்த இருக்குது. அப்புறமா மேலே போனால் ரீபேட் பண்ணுவோம். ரீபேட் பண்ணால் இங்கே வந்து இது பண்ணால் ஃபுல்லாகிடும். அப்புறமா இந்த வெள்ளிக்காக இருக்குல்ல, இந்த வெள்ளிக்காக இருக்குங்க ரீபேட் நான் பண்ணேன். ஸோ நான் பண்ண போகிறேன் ரீபேட் பண்ணிட்டேன். இப்போ ரீபேட் பண்ணினேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதன் வந்துச்சு. என்கிட்ட காசு கம்மியாயிடுச்சு. இந்த கேரக்டர்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் ரீபேட் பண்ணதுனால மேலே மட்டும் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ வந்து திருப்பி நான் வந்து மறுபடியும் நான் வந்து திருப்பி காசு எடுத்துக்கணும். காசு எடுத்து கேரக்டர் சாமியை விட்டுருவோய் கட்டு. யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட நேம் போட்டுட்டு சைடில் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இஜிஎஃப் ப்ரோன்னு போட்டுருவோம். ஓகேவா? இஜிஎஃப்னா நிறைய பேர் வந்து இஜிஎஃப் ப்ரோன்னு போட்டுட்டு என் கூட விளாட்லாம். நான் வந்து எனக்கு வந்து இன்வைட் கொடுங்க. என்னோடய யூசர் நேம் வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். யூசர் நேம் காட்டுறேன். உங்களுக்கு யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இஜிஎஃப் ப்ரோன்னு என்கிட்ட போடலாம். இஜிஎஃப் ப்ரோன்னு போட்டுட்டு என் கூட வரலாம். அப்படியே எனக்கு வந்து நீங்களே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு
ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ வந்து என்னோடய ஐடி காமிக்கிறேன் உங்களுக்கு. யாராச்சும் கூட விளாடணும் அப்படி ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய ஐடி வந்து கொடுத்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இஜிஎஃப் பிலோன்னு போட்டுட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க எனக்கு, ஓகேவா? இதான் என்னோடய யூசர் நேமு, ரொனால்டோ 2824. இதான் என்னோடய யூசர் நேம். இப்படி தந்தீங்கன்னா எனக்கு வந்து பிக்சர் வந்து இப்படி இருக்கும். ஏதாச்சும் என் கூட விளாடணும் ஆசை இருந்தால் விளாட்லாம் என் கூட. ஓகே மக்களே, அவ்வளோதான். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை ஹாலில் வச்சுக்கோங்க, எப்பயுமே லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி ஏதாச்சும் கூட விளாட்ணுன்னா நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் மக்களே. பாய்.